ஆர்ஜின் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம ஆர்ஜின் அப்படின்ற ஒரு எல்ஜிஎன்எஸ் ப்ராஜெக்டை பற்றிய ஒரு பிளான் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருக்கோம். ரெண்டாவது அதில் எப்படி ஸ்டேக் பண்ணுறதுன்றது போட்டிருக்கோம். அதில் எப்படி அன்ஸ்டேக் பண்ணுறதுன்றது போட்டிருக்கோம். மூணாவதாக டர்பைன் மெக்கானிசத்தில் எப்படி நம்ம அன்ஸ்டேக் பண்ணி எடுக்கிறதுன்றத வீடியோ போட்டிருக்கோம். இப்போது இது 4வது வீடியோவாக ஆர்ஜின் பிளாட்ஃபார்மை பற்றிய தேர்டு பிளாட்ஃபார்ம். இந்த டெக்ஸ் டூல், டோக்கன் ஸ்னிப்பர், ஷேப்பால், பாலிகான் ஸ்கேன், இந்த மாதிரி செட்டிக், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி நம்ம ஆர்ஜின் பிளாட்ஃபார்முக்குரிய மதிப்புகளை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு உண்டான இந்த வீடியோ. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேப்பால் அப்படின்ற ஷேப்பாலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, ஷேப்பால் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஒரே வேலட் டிஆப்னு சொல்லக்கூடிய ஷேப்பால் அப்படின்ற வேலெட்டு, இது போக டோக்கன் பாக்கெட்டு, எல்லா வேலெட்டுமே பிட்கெட் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இப்போது நான் யூஸ் பண்ணுறது ஷேப்பால். ஓகே, இந்த ஷேப்பாலில் ஆர்ஜின் அப்படின்ற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லாயின் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வேலட் அப்படின்றது ஆக்சுவலாக வந்து ஷேப்பால்ன்றது ஒரு வேலெட்டு. இந்த வேலெட் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வேலெட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு, இந்த எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது ஸ்வாப் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது ஏன் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. இந்த பட்டன்ஸ் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது நம்ம இதில் எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற இந்த டோக்கன் தான் இதில் மெயின் பிரதானம். அது எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது இதுதான் அதோட சிம்பிள். ஓகேங்களா? இந்த காயின் ஆட் பண்ணிக்கிறோம் டோக்கனை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜிஎன்எஸ் அப்படின்றதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாய், இதோட சிம்பிள் இந்த இதில் பாலிகான் அப்படின்றது இருக்கான்னு பார்த்துக்கணும். இது இப்போதைய கரண்ட்டு என்கிட்ட இருக்கிற டாயோட ப்ரைஸ் இதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இந்த எல்ஜிஎன்எஸ் டாய் இந்த பேர் எந்த பிளாக் செயினில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலிகான் அப்படின்றது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஃபீ அப்படின்றதுக்கு இது மெயினாக யூஸ் ஆகும். இப்போ ஓவரால் வேர்ல்டில் ஒரு ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ யூஎஸ்டிடி, பாலிகான் யூஎஸ்டிடி. இது யூஎஸ்டிடி எல்லா நெட்வொர்க்லையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டேபிள் காயின் அப்படின்றது டாய். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள் காயின். அப்போது இந்த டாய் அப்படின்றத வச்சு தான் நம்ம எல்ஜிஎன்எஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். எல்ஜிஎன்எஸ்ஸை நம்ம டாயாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் ஆக்சுவலாக வந்து டாய்லேருந்து எல்ஜிஎன்எஸ்லேருந்து டாய்லேருந்து எல்ஜிஎன்எஸ், இதுதான் நம்ம ஸ்வாப் பண்ணி மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாய் அப்படின்றதில் இருந்து நம்ம பாலிகானாக மாற்றலாம், டாயிலேருந்து யூஎஸ்டிடியாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. இதை எப்படி மாற்றுறது அப்படின்ற வீடியோவும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போது இதில் ஷேப்பாலில் என்னென்ன ஐட்டம் அப்படின்றது நமக்கு தேவையானதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் இதில் ஆர்ஜின் அப்படின்றதில் எல்ஜிஎன்எஸில் ஃபண்டு ஸ்டேக் பண்ணியிருக்கேன். அப்படி அந்த ஃபண்டு ஸ்டேக் பண்ணியிருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏன்னா இது நம்ம சொல்லியிருக்கோம் எனி டைம் நம்ம ஃபண்டு நம்ம வேலெட்டில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம எனி செகண்ட் அன்ஸ்டேக் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபண்டு எல்ஜிஎன்எஸ்ஸாக, நம்மளோட எல்ஜிஎன்எஸ் டோக்கனாக நமக்கு இங்கே வந்துடும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது நம்ம வேலெட்டில் தான் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு
பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, டெஃபி அப்படின்னு. நம்ம பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டு வேர்ல்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்க ஒரு டெஃபி 3.0 அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட்டு. இதை நம்ம டெஃபியில் என்னோடய ஃபண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்ற அந்த டெஃபியை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வேலெட்டில் இப்போது டெஃபியில் ஸ்டேக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா $951 நான் இப்போது ஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு எவ்ரி 8 hours, ஓகேங்களா, எவ்ரி 8 hours இப்போது எவ்வளவு நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னா எவ்ரி 8 hours 0.2 to 0.4% நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, அந்த கால்குலேஷனில் நமக்கு ஒரு நாளைக்கு 1% மினிக்க நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இப்போது டெஃபியில் போய் நம்மளோட கேபிட்டலை பார்க்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போது இந்த டெஃபியில் எவ்வளோ ஃபண்டு இருக்குது அப்படின்ற இந்த இடத்த 951.48 கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்ஜின் வேல்ட் அப்படின்ற இந்த உங்களோட வேலெட்டும் கிளிக் ஆகி தெரிய வரும். ஓகே, இப்போ பேக்கில் வந்துடுவோம். பேக்கில் வந்துட்டு இப்போது நம்மளோட சேஃப்பால் வேலெட்டில் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியதுக்கு என்ட்ரி கேட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோரர். ஓகேங்களா, அப்போ அந்த எக்ஸ்ப்ளோரரை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போது நமக்கு வந்து சர்ச் பார் மேலே இருக்குது. சர்ச் பாரு, இந்த சர்ச் பாரில் நம்ம எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத நம்ம டைப் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி நம்ம போயிருந்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி நம்மகிட்ட இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியை தொடும்போது அதன் மூலியமாக போய்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஜின் defi.io அப்படின்றது நான் ஆல்ரெடி பல முறை நான் யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த இதுக்கு பேர் ஆர்ஜின் DAO.ioன்னு கான்செப்ட் இருக்குது. ஆர்ஜின் வேர்ல்டு ஆர்ஜின் இருக்குது. ஆர்ஜின் defi.ioன்னு சொல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கான்செப்ட், ஒரே இடத்துக்கு தான் போகக்கூடியது. இப்போது நம்ம இந்த டயத்தில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்ஜின் defi.io அப்படின்ற இந்த ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். அப்போது இதில் பாலிகான் அப்படின்ற இந்த ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறதுனால அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் கோ அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ பாலிகான் அப்படின்றதில் வந்துருச்சு. இப்போது எனி டைம் நம்ம எந்த வேலெட்டில் வந்திருக்கோம், எந்த வேலெட், ஏன்னா பல பேர் மல்டி வேலெட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இப்போது நான் EBE7 அப்படின்ற இந்த வேலெட்டில் இருக்கனா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். மல்டி வேலெட் வச்சுருக்கவங்க அந்த வேலெட்டை டச் பண்ணுறது மூலயமா பாட்டத்தில் இப்போ டச் பண்ணி காமிக்கிறேன். டச் பண்ணி இந்த பாட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கனெக்ட்ன்றதை கிளிக் பண்ணி அதை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் வேலெட்டில் தான் இருக்கோமா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இப்போது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயின் பேஜில் நம்ம இருக்கோம். இப்போது இதில் நம்ம மெனு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெனுவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் என்னென்ன ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பை, நம்ம டாய் அப்படின்ற காயினை நம்ம ஸ்வாப் பண்ணி வேலெட்டில் வச்சுருப்போம். இப்போது இந்த பை அப்படின்ற ஆப்ஷனை தொடும்போது மேலே டாய் வச்சுட்டு கீழே எல்ஜிஎன்எஸ் வச்சோம்னா டாய் வந்து எல்ஜிஎன்எஸ்ஸாக மாறிக்கிறோம். இப்போது ஸ்டேக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் செய்ய போகிறோம். இதே அன்ஸ்டேக் பண்ணோம், எல்ஜிஎன்எஸ் வந்துருச்சு. நம்ம மேலே எல்ஜிஎன்எஸ்ஸை வச்சுட்டு கீழே நான் செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம்
அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா டாய் மேலே வச்சுக்கணும், எல்ஜிஎன்எஸை கீழே வச்சுக்கணும். ஓகே, இப்போது நம்ம மேக்ஸ் அப்படின்றத இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கிற டாய் எத்தனை எல்ஜிஎன்எஸாக கன்வெர்ட் பண்ண போகுது அப்படின்ற இந்த இடத்த நம்ம பார்த்துட்டு ஸ்வாப் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது நமக்கு டாய் வந்து எல்ஜிஎன்எஸாக கன்வெர்ட் ஆகிரும். இப்போது இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் என்ன அப்படின்னா குயிக் ஸ்வாப். இந்த குயிக் ஸ்வாப்பும் நம்மளோட ஆரிஜின் பிளாட்ஃபார்மும் இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஆப்ஷனை நம்ம இங்கனக்குள்ளேயே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் குயிக் ஸ்வாப்பில் எப்படி அதை ஸ்வாப் பண்ணுறதுன்றதையும் ஆப்ஷன் காமிக்கிறேன். ஓகே, இது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டேக் பண்ணும்போது டாய் எல்ஜிஎன்எஸை மாற்றி ஸ்டேக் பண்ணுறோம். இதே இது நம்ம சப்போஸ் அன்ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எல்ஜிஎன்எஸ் உங்களுக்கு டாப்பில், அதாவது உங்களுக்கு எல்ஜிஎன்எஸ் காயினாக தான் கிடச்சிருக்கும். அதனால் மேலே வச்சுக்கிட்டு டாய் அப்படின்றத கீழே வச்சுக்கிட்டு மேக்ஸ் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி இங்கே உங்களுக்கு ஸ்வாப்னு கொடுத்தீங்கன்னா ஸ்வாப் ஆயிரும். அப்போது உங்களுக்கு இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் யூஎஸ்டிடியை டாயாக கன்வெர்ட் பண்ணார் பாலிகான் நெட்வொர்க்கில். அந்த டாயை மேலே வச்சு கீழே எல்ஜிஎன்எஸாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டேக் பண்ணலாம். இன்கேஸ் சப்போஸ் அவங்களுக்கு அது நீடு இருக்குன்ற பட்சத்தில் அங்கே அன்ஸ்டேக் கொடுக்கும் பட்சத்தில் எல்ஜிஎன்எஸ்ஸாக வரும். எல்ஜிஎன்எஸ்ஸை நம்ம டாப்லேயும் டாயின்ற காயினை கீழேயும் வச்சு நம்ம ஸ்வாப் அப்படின்றத கொடுக்கும்போது நம்ம காயினாக மாற்றிக்கலாம். இந்த காயினை நம்ம யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணி எனி எக்ஸ்சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா நம்மளை கம்யூனிட்டியில் சேல் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராசஸ் அப்படின்றத இங்கே மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாட்ஃபார்ம் டீசென்ட்ரலைஸ்டில் எப்படி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்றது. அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த வேலட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வேலட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் டெக்ஸிஸ் ஸ்க்ரீனர், இதுதான் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டத்தை வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதாவது ஸ்க்ரீனர் அப்படின்னா நம்ம உடம்பை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் எடுக்கிற மாதிரி ஒரு காயினை பற்றியோ ஒரு பிளாக் செயினை பற்றியோ ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பற்றியோ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டெக்ஸிஸ் ஸ்க்ரீனருக்கு வர்றோம். அப்போது டெக்ஸிஸ் ஸ்க்ரீனர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ டெக்ஸிஸ் ஸ்க்ரீனரில் உள்ள வெரிஃபைங் ஆகுது. ஹியூமன் அப்படின்னா இல்லை ரோபோட்டா அப்படின்றத ஒரு வெரிஃபிகேஷன் க்ளவுட் ஃப்ளேர் அப்படின்ற ஒரு சிஸ்டம் அதை செக் பண்ணுறாங்க. இந்த க்ளவுட் ஃப்ளேர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே ஒரு சிஸ்டம் ஒரு செக்யூரிட்டியான சிஸ்டம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கருத்தையும் அவனுக்குள்ளே பகிர்ந்துக்கிறேன். இப்போது எல்ஜிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட டோக்கனோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா லான்ஜினியஸ் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஏன்னா நீளமான பேர் அப்படின்றதுனால அதை சுருக்கி ஷார்ட்டாக நம்மளோட டோக்கனுக்கு எல்ஜிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுருக்காங்க. இந்த எல்ஜிஎன்எஸ்ஸை அதிகாரப்பூர்வ இதோட பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டேபிள் காயினோட தான் மேட்ச் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அப்படி நம்ம ஸ்டேக் பண்ணியிருக்கிறது, நம்ம வந்து பேர் பண்ணியிருக்கிறது டாய் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போது எல்ஜிஎன்எஸ் டாய் அப்படின்றது பாலிகான் நெட்வொர்க்கில் நடக்கக்கூடிய ஒரு பிளாக் செயின் நடக்கக்கூடியது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்ஜிஎன்எஸ் டாய் அப்படின்றது நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு விஷயத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு மன நிறைவு. ஓகே, அதுக்கடுத்து இது என்ன, இது பாலிகான் அப்படின்ற இந்த நெட்வொர்க்கு ரன் ஆகுதுன்னு காமிக்குது. அதுக்கடுத்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னா குயிக் ஸ்வாப் அப்படின்ற டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம இதை ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்றத இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே,
இதில் இன்றைக்கி ஒரு எல்ஜிஎன்எஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது இங்கே எத்தனை எல்ஜிஎன்எஸ் போட்டாங்கன்னா எத்தனை யூஎஸ்டிடி அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துக்கலாம். இப்போ நம்ம மேலே டாப்புக்கே போயிடுறோம். டாப்புக்கு போனதுக்கப்புறம் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, சரி பேக்கில் வந்துச்சு, டெக்ஸி ஸ்க்ரீனர் டாயின்றதுக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போது நம்ம பார்த்தது அப்படின்றது எல்ஜிஎன்எஸ் டாய் இந்த இதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து ப்ரைஸ் இஎஸ்டிடி. இன்றைக்கி எல்ஜிஎன்எஸோட ப்ரைஸ் 14.90 அப்படின்றது. இன்றைக்கி 14.90 இஎஸ்ஜி அப்படின்றது டாய்லேயும் 14.90 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ரெண்டுமே ஸ்டேபிள் காயின். ஓகே, இப்போ லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய இந்த லிக்விடிட்டி அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நம்மளோட எல்ஜிஎன்எஸ் டோக்கன் இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த நமக்கு இஎஸ்டிடியாவோ டாயாவோ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 109.3 மில்லியன் லிக்விடிட்டி நம்ம இப்போது அவைலபிளில் இருக்குது அப்படின்றத தான் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எனி செகண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. லிக்விடிட்டி அப்படின்றதுக்கு அதுதான் அர்த்தம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டைலூட்டட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 957.3 மில்லியன். மார்க்கெட் கேப் அப்படின்றது உங்களுக்கு 930.2 மில்லியன் அப்படின்றத இங்கனக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காயினோட பவர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது மக்கள் எந்த அளவுக்கு இந்த காயினை ஒரு ட்ரேடிங் பர்பஸ்க்கு எடுத்து கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்றத வச்சு தான் இது இன்னும் இதோட பொட்டன்ஷியலை நம்ம முடிவு பண்ண முடியும். அப்படி 24 ஹவர்ஸில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா, டிரான்சாக்ஷன் எவ்வளோ நடந்திருக்கு பாருங்கள். ஒரு 184,427 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதோட வேல்யூம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.2 மில்லியன் வேல்யூம் நடந்திருக்கு. இதை மேக்கர்ஸ் புதுசாக பை பண்ணவங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா 31,854. இப்போ பை எத்தனை நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இது பை வேல்யூமு, இது பையர்ஸ். இப்போது இதில் க்ரீன் கலராக வந்திருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பை பண்ணவங்க. இந்த ரெட் கலரில் இருக்கிற இந்த இதை வந்து உங்களுக்கு செல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரேடு நடந்திருக்கு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஓகே, ஓகே, இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, பேர் கிரியேட்டட், இந்த பேர் கிரியேட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது, 1 இயர் 1 மந்த் 27 டேஸ் ஆகுன்றதை இங்கே பார்க்க முடியுது. நம்மளோட ட்ரெஸரரி அப்படின்றதில் பூலில் எவ்வளவு எல்ஜிஎன்எஸ் இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா 54.6 மில்லியன் இருக்குது. அது டாய் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54.6 மில்லியன் இருக்குது. இதோட பேர் எல்ஜிஎன்எஸ் டாய் சர்ச் ட்விட்டரில் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி
இதில் விஷயங்களை நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் ஸ்னிப்பர். இந்த டோக்கன் ஸ்னிப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு டோக்கனை பற்றிய ஒரு டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த டோக்கன் ஸ்னிப்பரில் நம்ம போய் பார்க்கலாம். அதில் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டோக்கன் ஸ்னிப்பருக்குள்ளே வந்துட்டோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா Cloudflare செக் பண்ணுது. இப்போ டோக்கன் ஸ்னிப்பர் வந்து நம்மளோட ஆர்ஜின் அந்த பிளாட்ஃபார்முக்கு ஸ்கோர் எவ்வளோ கொடுக்குறாங்க ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 70 கொடுத்துருக்காங்க. இது கான்ட்ராக்ட் கிளிக் பண்ணி பார்க்குறது, இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பாலிகான் ஸ்கேன் அப்படின்றது இங்கே பார்க்குறோம். டெக்ஸ் ஸ்க்ரீனரில் இப்போ பார்த்துட்டோம். டெக்ஸ் டூலை இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம டெக்ஸ் டூல் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இடத்த நம்ம கிளிக் பண்ண போகிறோம். டெக்ஸ் டூல். டெக்ஸ் டூல் அப்படின்ற இந்த காலத்துக்குள்ளே வந்துட்டோம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்ஜிஎன்எஸ்ஸு பார்த்துக்கலாம், ரேட்டு பார்த்துக்கலாம், மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். லிக்விடிட்டி அப்படின்ற 109 சர்க்குலேட்டிங் சப்ளை இது நல்லா பார்த்துக்கோங்க. சர்க்குலேட்டிங் சப்ளைன்றது இன்றைக்கி 61.25 மில்லியன் சர்க்குலேட்டில் இருக்குது. பட் டோட்டல் சப்ளை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 61.25ன்றது நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு கிரியேட்டர் ஓனர் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட எந்த ஒரு ஹோல்டிங்லையும் இல்லை அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி உள்ள பல டோக்கன்களில் மைனஸ் அப்படின்றது 20%, 50%, 30% ரிலீஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. எப்போல்லாம் ரேட்டு கூடுதோ அப்போ அவங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்க டம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க நினச்சா பம்ப் பண்ண முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இங்கே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போது இதில் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ஜாயின் பண்ணி கரெக்டாக 1 இயர் 1 மந்த்து முடிஞ்சிருக்கு. அப்போது 6,91,780. ஓகேங்களா? அதாவது 7 லட்சத்துக்கு 9,000 கம்மியாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல 24 ஹவர்ஸில் வேல்யூம் எவ்வளவு ட்ரேட் ஆகிருக்குன்றதை பார்த்துடுறோம். ஓகே, இந்த வேலட்டிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வேலட்டிலிட்டி அப்படின்றது இன்றைக்கி எல்ஜிஎன்எஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14.9 அப்படின்ற டாய் இன்றைக்கி ஒரு எல்ஜிஎன்எஸோட ப்ரைஸ். இதோட ஏற்ற இறக்கம் அப்படின்றது எவ்வளவுக்குள்ளே இருக்குன்னா 0.1 தான் இருக்குது. அதாவது 0.1 கூடுது, 0.1 குறையுது. இந்த அளவு சின்ன ஒரு வேலட்டிலிட்டி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளோட இந்த எல்ஜிஎன்எஸ் காயின் ஒரு நான் ஸ்டேபிள் காயினாக இருந்தாலும் அதை ஒரு ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 7 விதமான மெக்கானிசம் இங்கே செயல்படுது. அப்படின்றதுனால இந்த ஒரு ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போது சர்க்குலேட்டிங் சப்ளை அப்படின்னு சொல்கிறது 100க்கு 100 மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டில் உள்ள சப்ளை வந்து 100% டோட்டல் சப்ளையும் 2 மேட்சாக இருக்குது அப்படின்றது தான் இந்த சர்க்குலேட்டிங் சப்ளை 100 அப்படின்றத இங்கே காமிக்குது. ஓகேங்களா? இப்போ பூல் எவ்வளோ டாய் இருக்குது, பூல் எவ்வளோ எல்ஜிஎன்எஸ் அங்கே இருக்குது அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸும் நமக்கு இங்கே தெரியுது. ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம டெபி அப்படின்றதோட மெயின் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ரன் ஆகுது. அது 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ரன் ஆகுது. அது ஆடிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஆடிட் வெரிஃபை எக்ஸ்டர்னல் ஆடிட் அப்படின்றது இங்கே போட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் வெரிஃபைடா அப்படின்னா
ஆமாம் எஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஹனிபாட் அப்படின்னா நோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஹனிபாட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா இதில் லூப் ஹோல் யாராவது வந்து அதை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே எழும். அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பில் இருக்கா, இல்லை இது யாரை ஹேக் பண்ணி எடுத்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி, அது ஹனிபாட் அப்படின்றத சொல்கிறாங்க. அது இங்கே நோ அப்படின்றது வருது. ஓகேங்களா? ஓகே, இப்போது டோக்கன் ஸ்னீப்பரில் என்ன டீட்டெயில்ஸ் பார்க்கணுமோ பார்த்துட்டோம். இப்போது இதோட பேர் என்ன அப்படின்றத பார்க்குறோம். எல்ஜிஎன்எஸோட கான்ட்ராக்ட் எங்கே, இது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது எங்கே ரன் ஆகும் அப்படின்னா பாலிகான் பிளாக் செயின், அந்தந்த பிளாக் செயினில் தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எல்ஜிஎன்எஸோட எந்த கான்ட்ராக்ட் அப்படின்றது இந்த ஒரு காப்பி பண்ணி நம்ம பார்க்க முடியும். பட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னால் உள்ள அந்த பேஜில், அதாவது டோக்கன் ஸ்னிப்பரில் இதே விஷயத்தை நம்ம பார்க்காம வந்துட்டோம். அதனால் டோக்கன் ஸ்னிப்பருக்கு மறுபடியும் பேக்லேயே வந்திருக்கேன். பேக்கில் வந்துட்டு கான்ட்ராக்ட் வெரிஃபைடா அப்படின்றத இங்கே பார்க்குறோம். ஓனர்ஷிப் ரெனவுன்ஸ்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓனர்ஷிப் ரினவுன்ஸ் நாட் கண்டெயின் ஓனர் கான்டாக்ட். ஓனர்ஷிப்ன்றது ரினவுன்ஸ்டு தான், ஓனரோட உரிமை இங்கே வந்து கைவிடப்பட்டது அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டர் நாட் ஆத்தரைஸ்டு ஃபார் ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படின்ற இந்த விஷயத்தையும் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து கிரியேட்டர் வேலட் கண்டென்ஸ் நாட் லெஸ் தென் 5%, ஆல் அதர் ஹோல்டர்ஸ் பொசஸ் லெஸ் தென் 5%. அதாவது நம்மளோட ட்ரெஷரரி அந்த பூல் இந்த 2 இதை தவிர மற்ற எல்லாமே 5% கம்மியான மக்கள் தான் வச்சுருக்காங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டாப் 10 டோக்கன் ஹோல்டர்ஸ் பொசஸ் லெஸ் தென் 70% சப்ளைட்டி, 70% சப்ளைக்கும் கம்மியாக தான் டாப்பில் உள்ள 10 பேரோட ஹோல்டிங்கில் இருக்கிறது அப்படின்றது. ஏன்னா பம்ப் அண்ட் டம்ப் இங்கே நடக்க வாய்ப்பு கம்மின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து அடிக்குவேட் கரண்ட் லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட மின்டிங் ப்ராசஸ் எவ்வளவு தூரம் நமக்கு ஒரு டாய் அப்படின்றது ஸ்டெப்போ ஸ்டேக் பண்ணி அதை எல்ஜிஎன்எஸ்ஸாக பை பண்ணி உள்ளுக்குள்ளே ஸ்டேக்கிங் வர்றாங்களோ அப்போது மார்க்கெட்டோட சப்ளையை பொறுத்து இந்த சப்ளை மெக்கானிசத்தில், அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லியிருப்போம் ரிசர்வ் பேங்க்கில் ஒரு கோல்டு எவ்வளோ தூரம் கையிருப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பணம் நமக்கு பிரிண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி, அதே ஃபார்முலாவில் தான் இங்கே நம்மளோட ஸ்டேபிள் காயின் சொல்லக்கூடிய டாய் எவ்வளோ தூரம் உள்ளே போகுதோ அதுக்கு ஈக்குவலான எல்ஜிஎன்எஸ் நமக்கு மின்ட் பண்ணி வெளில வரும். அதனால் நம்மளோட லிக்விடிட்டின்றது அடிக்க தேவையான அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகிக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய ஃபார்முலாவை இங்கே காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 கம்யூனிட்டி இந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இப்போது மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலிகான் ஸ்கேன் அப்படின்றதுக்கு அதில் போய் நம்மளோட கான்ட்ராக்ட் வெரிஃபைடான்றது பாலிகான் ஸ்கேனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அது கூடால வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டூலில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஓகே டெக்ஸ்ட் டூல் நம்ம பார்த்துட்டோம். பாலிகான் ஸ்கேன் போகிறோம். பாலிகான் ஸ்கேன் அப்படின்றதுல போயிட்டோம். இதுதான் பிளாக் செயின். இந்த நம்மளோட எல்ஜிஎன்எஸ் டாய் வந்து ரன் ஆகக்கூடியது பாலிகான். நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகான் ஸ்கேன் அதில் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வெரிஃபைடான்றதை நம்ம தேர்ட் பார்ட்டி என்ன சொன்னிச்சுன்றதை பார்த்துட்டோம். பட் பாலிகான் ஸ்கேன் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இப்போது நம்ம பாலிகான் ஸ்கேனுக்குள்ளே போகிறோம். இப்போது இங்கே வந்துட்டோம். டோக்கன் எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. இப்போது இது டெபி அப்படின்ற
இந்த ப்ராஜெக்ட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த இதில் நீங்கள் வரும்போது இன்னும் ஸ்க்ரோல் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போது LGNS டோக்கன் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? இதோட மேக்ஸிமம் டோட்டல் சப்ளை என்னன்றதை இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளோ ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத இங்கனக்குள்ளே நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிகான் ஸ்கேனுக்குள்ளே வந்து பார்க்குறோம். இப்போது ஆரிஜின் வேர்ல்டு ORG அப்படின்ற நம்மளோட வெப்சைட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது டோக்கன் கான்ட்ராக்ட் வெரிஃபைடா அப்படின்றத முந்தா நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா யூனிடெக் அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் அப்படின்றத எப்படி வெரிஃபிகேஷனாக அப்படின்றத பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது இந்த க்ரீன் கலரில் டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வெரிஃபைடு பண்ண கான்ட்ராக்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த இதை கிளிக் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இந்த கான்ட்ராக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். இந்த ரீட் கான்ட்ராக்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் நம்மளோட கான்ட்ராக்டோட பேர் என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் சோர்ஸ் கோட் வெரிஃபைடு அப்படின்ற இந்த க்ரீன் கலரில் டிக்காக இருக்கான்றதை பார்த்துக்குறோம். கான்ட்ராக்டோட நேம் என்ன, ஆரிஜின் வித் லாட்ரி அப்படின்றது நம்மளோட கான்ட்ராக்டர் நேம். ஓகே, இதில் வந்தீங்க அப்படின்னா சொலிடிட்டி அப்படின்ற இந்த லாங்குவேஜில் இது நம்ம லாங்குவேஜ் இருக்கும். இதை நம்ம படிக்க தெரிஞ்சவங்க இதை படித்து இதோட இன்டெப்த் நாலேஜ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாலிகான் ஸ்கேனில் சோர்ஸ் கான்ட்ராக்டை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஹோல்டர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஹோல்டர்ஸ்ன்றது மொத்தம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு மாதத்தை கடந்த சூழ்நிலையில் ஹோல்டர்ஸ் அப்படின்றது 6,91,000 பேர் இருக்காங்க. 92,000 பார்த்தீங்களா? பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூடியிருக்கு. சாரி, 6,92,014 ஹோல்டர்ஸ் இங்கே இருக்காங்க. இந்த 14 ஹோல்டர்ஸ்கிட்ட தான் நம்ம LGNSோட டோக்கன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தை இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில ப்ராஜெக்ட் இருக்கும். ப்ராஜெக்ட்னால் எல்லாமே ப்ராஜெக்ட்டு டீசென்ட்ரலைஸ்ன்னு சொல்லிடுவாங்க. பட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டு ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மட்டுமே வச்சு ரன் ஆகக்கூடிய எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் டெய்லி வந்துக்கிட்டு இருக்குது. பட் அந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ராக்டோட நம்மளோட இந்த டெஃபி அப்படின்ற இந்த LGNS ஆரிஜினை கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து சின்ன ப்ராஜெக்ட் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஃபி அப்படின்ற ஒரு இன்றைக்கி உள்ள சென்ட்ரல் பேங்கிங்க்கும் நாட்டில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக ஃபினான்ஷியலாகவும் சரி இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது நம்ம எத்தனை நாள் கான்ட்ராக்ட்னு சொல்லி 55 பேஜ் உள்ள பேஜை நீங்கள் அதை படித்து பார்க்கும்போது தெரியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வெப்சைட்லேயும் கூட நம்ம போய் பார்ப்போம். இப்போது நம்ம சேஃபால் அப்படின்ற இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது மேலே டி ஆப்பில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின் மார்க்கெட் கேப்பு ஆர்ஜின் டெஃபி இதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்க. இதில் காயின் சிக்கோ அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டு நம்ம கான்ட்ராக்டை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காயின் சிக்கோ அப்படின்ற இந்த இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இது ஃபேமஸான ஒரு கிரிப்டோ அனலைசிங் டிஆப் சர்ச். ஓகே சாரி, இப்போ ஷோ மோர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இதுதான் வந்து
காயின்சிகோவோட ஆப்பு. இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்றதையும் நான் ஃபர்தராக காமிக்கிறேன். இப்போ காயின்சிகோ அப்படின்றதில் வந்துட்டோம். மேலே சர்ச்சில் நம்ம பார்க்கக்கூடிய என்ன காயினாக இருந்தாலும் சரி LGNS அப்படின்றத டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி கிளிக் பண்ணும்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த இது வந்து பார்த்திங்கன்னா LGNS டாய். ஓகேங்களா? LGNS டாய் கிளிக் பண்ணுறேன். இப்போது LGNS அப்படின்றது டாய் வந்து இதோட பேரு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதோட லிக்விடிட்டி இந்த டீட்டெயில்ஸும் எல்லாமே ஹோல்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஏஜ் 1 இயர்ன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போது இதில் ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறது இந்த GIT ஸ்கோர் அப்படின்ற 93 ரேங்கிங்கில் உள்ள இந்த விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த GT ஸ்கோர் அதாவது ஜெக்டோ டெர்மினல் அப்படின்ற இந்த ஒரு இடத்த நம்ம கிளிக் பண்ணுறோம். அப்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த செக்யூரிட்டி அப்படின்றத இங்கே அவங்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? 193 அப்படின்றத கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபோ அப்படின்றது இந்த பூல் பார்த்திங்கன்னா 188, இன்ஃபோன்றது 100. இப்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ப்ராஜெக்ட்டுகள் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுகள் வருமானால் நீங்கள் அதில் இன்ஃபோ அப்படின்ற இந்த இடத்த நீங்கள் பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு இவனுக்குள்ளே கம்மியமான மார்க்கு 0ன்னு இருந்துச்சுன்னா இது ஏதோ ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற அர்த்தம். 100னா இவங்களோட ஓன் ப்ராஜெக்ட்டு அப்படின்றத இங்கனுக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். 100% டிரான்சாக்ஷன் ஹோல்டர்ஸு. ஓகேங்களா? கிரியேஷன் 100%, ஹனிபாட் நோ, பை டேக்ஸு, ஓப்பன் சோர்ஸு எதுவுமே ஓப்பனாக பார்க்க முடியும் அப்படின்றதுனால இங்கே இதை தெரிஞ்சுருக்காங்க. ரிஸ்க்கு நோ, ரேபுள் ரிஸ்க்கு நோ. ஓகே, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இங்கே பார்த்துக்க முடியுது. ஓகே, இதில் எப்படி ட்ரேடு போய்கிட்டு இருக்கு, ட்ரேடு என்னென்ன போய்கிட்டு இருக்குன்ற நிலவரத்தையும் இங்கே ஓவராலாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ப்ளஸ்ஸு ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹோல்டர்ஸை இங்கேயும் வந்து பார்த்துக்க முடியும். ஏன்னா ஒரு இடத்துல மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது, பல இடங்களில் பார்க்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்த நம்ம செக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹோல்டர்ஸோட கவுண்டிங் என்ன அப்படின்றது, அதே நேரத்தில் இந்த ஹோல்டர்ஸில் யார் மெஜாரிட்டி யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போது ஃபஸ்ட்டு நம்பரில் வந்தீங்கன்னா 78.42 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ட்ரெஸரியில் இருக்கக்கூடிய ஃபண்டு. இது யாரோட கட்டுப்பாட்டிலையும் இல்லை, எந்த ஒரு கிரியேட்டரோ யாருக்கூட கண்ட்ரோலும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கனுக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 1 வீக்கில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்ற இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இதில் ஆல் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல் டைம் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணும்போது இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்குள்ள கரண்ட் ஹோல்டர்ஸோட கவுண்டிங் அப்படின்றது இந்த இருக்குது பாருங்கள், இதுக்கு மேலே போயிருக்கு. அப்போ தான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 6,07,00,000 ஒட்டி வந்தது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா 130 வெறும் 1,30,000 பேர் மட்டுமே 2024 7வது மாதம் அந்த அளவில் இருந்தது. இப்போது நம்மளோட கம்யூனிட்டி சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி போயிருக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு போயிருக்கு. அப்போது நம்மளோட கம்யூனிட்டியும் எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இங்கனுக்குள்ளே பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு காயின்சிகோவும் பார்த்துட்டோம், பாலிகான் ஸ்கேன் பார்த்துட்டோம்.
டோக்கன் ஸ்னிப்பர் பார்த்துட்டோம், டெக்ஸ்ட் டூல் பார்த்துட்டோம். குயிக் ஸ்வாப் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரியப்படுத்திடுவோம். இப்போது நம்ம எக்ஸ்ப்ளோரில் இருக்கிறோம். எக்ஸ்ப்ளோரில் இருக்கும்போது நம்மளோட ஃபேவரட் பேஜ் இருக்கும். இதில் நீங்கள் சிஇஎக்ஸ் மினி ப்ரோக்ராம் அப்படின்றது சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றது இங்கே தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம பண்ணுறது ஃபுல்லாகவே டீசென்ட்ரலைஸ்டு. நம்ம டீசென்ட்ரலைஸ்டு தான் சிஸ்டம் நம்ம பண்ண போகிறது. அதனால் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ்லேயே நம்ம காயினை வந்து ஸ்வாப் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு பாலிகான் அப்படின்றதுனால பாலிகானோட எக்ஸ்சேஞ்சுன்றது குயிக் ஷாப் அப்படின்ற நம்ம இந்த ஆரோவை தொட்டு போனோம் அப்படின்னா குயிக் ஷாப் அப்படின்ற இந்த தான் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ். குயிக் ஷாப்பு பாலிகானோடது. இப்போது கேன்சல். குயிக் ஷாப்பை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போது லான்ச் அப்படின்றத மேலேயோ இல்லை சென்டரில் உள்ளதையோ நம்ம டச் பண்ணும்போது நம்ம குயிக் ஷாப் ஓப்பன் ஆயிரும். இங்கே என்ன கரன்சியை வேணாலும் நம்ம ஸ்வாப் பண்ணி என்ன கரன்சியாக வாங்கிக்கலாம். இது யாரோட கட்டுப்பாட்டில் இல்லாதது. நீங்கள் கொடுத்த அந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட பாலிகான் அப்படின்றது 4 என்னோடய வேலெட்டில் இருக்குது. என்னோடய வேலெட்டுன்றது கனெக்ட் ஆகிருக்கான்றது இங்கே பார்த்துக்கணும் நம்ம. இப்போது நான் மாற்றுறது குயிக் நியூ அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. பட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்க காமிச்சிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட என்ன காயின் இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் இப்போ பாலிகான் அப்படின்றதுக்கு பிறகு நான் யூஎஸ்டிடின்னு போடுறேன். குயிக் ஷாப் அப்படின்றதுக்கு பதில் பாலிகான் போடுறேன். இது மேக்ஸ் கொடுக்குறேன். பட் என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ சென்டர் ஆரோவை தொடும்போது பாலிகான் மேலே போயிடும், யூஎஸ்டிடி கீழே வந்துடும். இப்போது பாலிகானுக்கு மேக்ஸ் போடுறேன். மேக்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 50% போட்டோம்னா இங்கனக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போது எனக்கு பேலன்ஸுன்றது ஆக்சுவலாக வந்து 4 பாலிகான் தான் இருக்குது. நான் இந்த இடத்துல மேக்ஸுன்றதை தொட்டேன் அப்படின்னா எனக்கு 4 பாலிகான் அப்படின்றது 0.9 யூஎஸ்டிடிக்கு ஈக்குவலானது அப்படின்றத இங்கே காமிக்குது. ஓகேங்களா? இப்போது இதை நான் ஸ்வாப் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸ்வாப் ஆயிரும். இது மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எல்ஜிஎன்எஸ் இருந்துச்சுன்னா டாயாக மாற்றிக்கலாம், டாயை எல்ஜிஎன்எஸை மாற்றிக்கலாம். டாயை வந்து நமக்கு தேவையான யூஎஸ்டிடியாவோ எங்கே கரன்சியாவோ நம்ம இங்கே மாற்றிக்கிறது. அதிகாரப்பூர்வமான இங்கே குயிக் ஷாப் அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். பட்டு நம்மளோட ஆர்ஜினோட சேப்பால் அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளேயே வந்து குயிக் ஷாப் வந்து இன்டர் கனெக்டும் பண்ணியிருக்கிறதுனால நம்ம பைன்ற ஆப்ஷனை வச்சு நம்ம அங்கேயும் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கனக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செர்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் தேர்ட் பிளாட்ஃபார்மு அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அப்போது நம்ம அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா கீழே எல்லாம் பாட்டத்துக்கு வந்துடுங்க. வியூ மோர் டி ஆப்ஸ்ன்ற தொடுங்க. தொடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி லெஃப்ட்டு தள்ளினீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இந்த டூல்ஸை நீங்கள் தொடும்போது இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா இதுவுமே வந்து குயிக் ஷாப் இருக்குது, காயின் மார்க்கெட் கேப், காயின் சிக்கோ இருக்குது, பாலிகான் ஸ்கேன் இருக்குது. எல்லாத்தையுமே இங்கேயே பார்த்துக்கலாம். இருந்தாலும் எப்படி போகலாம் அப்படின்றத அங்கிட்டும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அந்த விஷயங்களை நான் காமிச்சேன். இதோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா செர்டிக் அப்படின்ற இந்த ஒரு தேர்ட் பார்ட்டியில் நம்ம செக் பண்ணுறது அப்படின்றதே போட்டுக்கலாம். இப்போ தேர்ட் பார்ட்டி செர்டிக்ன்றதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நம்ம எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத போடும்போது என்ன காமிக்குது, ஆர்ஜின் அப்படின்ற இந்த ப்ராஜெக்டை நமக்கு காமிக்குது. சரிங்களா? ஆர்ஜின் அப்படின்றத இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். ஒன்று ஆடிட் அப்படின்னு காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஆடிட். இப்போது லேட்டஸ்ட் அப்படின்றத இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இப்போது கோட் செக்யூரிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். மேலே பாட்டத்தில்
ஆடிட்டட் பை செர்டிக் அப்படின்ற இந்த இடத்த நம்ம பார்த்துக்குறோம். ஓகேங்களா? இதில் எவ்வளோ ஃபைண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கனக்குள்ளே தெரிஞ்சுக்கிற முடியும். இதை அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் நோன், அதாவது இது டிஸ்ட்ரிபியூட் ஆகலை, இது அப்கிரேட் பண்ணக்கூடியது. ஏன்னா டிஏஓ மெக்கானிசம் மூலியம் அப்கிரேட் பண்ணக்கூடியது. இது ஆடிட் பண்ண டயத்துலேருந்து எவ்வளோ நாள் கழித்து நமக்கு இந்த ஆடிட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நமக்கு இங்கே காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 7 கான்ட்ராக்ட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 137 கான்ட்ராக்ட் உள்ளடக்குனது தான் நம்மது. அதில் வந்து 7 மெயின் கான்ட்ராக்ட் மட்டும் இங்கே ஆடிட் பண்ணியிருக்காங்க. ஆடிட் பண்ணியிருக்கிறது வந்து 29.19% அப்படின்ற இந்த விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் பிஸ்னஸ் அப்படின்ற காரணத்தினால இது எத்தனை நாடுகளில் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஃபண்டமெண்டல் இதோட 13 years 7 month ப்ராஜெக்டோட ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கரண்ட்டாக வந்து இந்த டோக்கன் ஃபார்ம் ஆனது அப்படின்றது 1 year 1 month. ஓகேங்களா? இதில் குளோபலாக இந்த பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது, டார்க் க்ரீனில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாடுகளில் இது ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்றது. இது 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இதை இன்ச் பை இன்ச்சாக நம்ம கிளிக் பண்ணி நம்ம இதை பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் இங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைட்டு, நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்ற இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஆர்ஜின் வேர்ல்டு ஓஆர்ஜி அப்படின்றது ஹை, நெட்வொர்க் செக்யூரிட்டி ஹை, ஆப் செக்யூரிட்டி ஹை, டிஎன்எஸ் ஹெல்த் ஹை அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இது போல் மற்ற வீடியோக்களில் நம்ம இன்னும் வந்து சிறப்பாக இதை பற்றிய தகவல்களை கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.